பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 16வது அதிகாரம் 20வது வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என்னை பலப்படுத்த வேண்டிய, எனக்கு ஒத்தாசையா இருக்கிற சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு கடந்து போன பரியாசத்திற்கு, அவமானத்திற்கு, நிந்தைக்கு ஒரு அளவே இல்லை. யோபு சொல்லுகிறார், நான் நல்லா வாழ்ந்த நாட்கள்ல, தேவனுடைய சீரனுடைய குடும்பத்தில் இருந்த நாட்கள் என்னை பார்த்து பயந்தவங்கெல்லாம் இன்னைக்கு நீ ஏளனமா பார்க்கறாங்க. சிநேகிதர் பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்துல யார் நம்மளை எப்ப பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய தயவுல, நம்ம கொடுக்கிற தயவுல வாழ்கிறவர்கள், நம்ம கொடுக்கிற உதவியில, சில வேளைகள் நம்மளை எவ்வளவோ ஒத்தாசை பண்ணிக்கிறோம், எவ்வளவோ கைடன்ஸ் கொடுத்திருப்போம், எவ்வளவோ உற்சாகப்படுத்தி இருப்போம், ஜெபித்திருப்போம், அவர்களுக்காக நிறைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருப்போம். திடீர்னு சூழ்நிலைகள் மாறு பாருங்க, பரியாசம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட பரியாசத்துல எவ்வளவோ நன்மை செய்தேன், எவ்வளவோ கைடன்ஸ் கொடுத்தேன். அருமையான ஊழியர்களை, நீங்க ஜெபித்து, கண்ணீரோடு ஜெபித்து, உங்க நேரத்தை, உங்க அன்பை, உங்க பாசத்தை விசுவாசிகள் மேல ஊற்றி இருக்கலாம், ஊழியக்காரர் மேல ஊற்றி இருக்கலாம். பரியாசத்தின் சூழ்நிலையில கடந்து போற சூழ்நிலைகள் வரும். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு நீதிமானுடைய கண்ணீர் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். யாருடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறதோ அவங்க கண்ணீர் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். இன்னைக்கு உங்க சாட்சி பரலோகத்தில் இருக்குமானால், ஒரு நீதிமானின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் கண்ணீர் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். உங்களுக்காக தேவன் இறங்கி வருவார். எந்த கண்ணீர் ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொன்ன யோபு, அந்த யோபுவுக்காக ஆண்டவர் கடந்து வந்தார். இன்றைக்கு யாரெல்லாம் தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனுக்காய் நிந்தைய அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டுக்காக பாடுகளை உபத்திரவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஏசப்பாவுடைய ஊழியத்தின் நிமித்தம், ஆண்டுடைய வார்த்தையின் நிமித்தம், தேவன் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பின் நிமித்தம் இந்த பாடுகளை, இந்த நிந்தை, இந்த அவமானத்தில் கடந்து போறேன்னு சொல்லி உங்கள் கண் ஆண்டவரை பார்த்து கண்ணீர் சொரிகிறது பாருங்க. உங்களுக்காய் பரலோகத்தின் தேவன் கடந்து வருவார். உங்களுக்காய் அப்பா அற்புதத்தை செய்வார். நீங்க இழந்ததையெல்லாம் இரட்டத்தனையா பெற்றுக்கொள்ள போறீங்க. டேக் திஸ் as a prophecy. நீங்க எந்த இடத்துல எதை இழந்தீங்களோ இரட்டத்தனையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்து போன சுகத்தை, நீங்க இழந்து போன சந்தோஷத்தை, நீங்க இழந்து போன என்னென்ன காரியத்தை இழந்து நினைக்கிறீங்களோ இரட்டத்தனையா தேவன் ஆசீர்வதிப்பார். யோபு 16வது அதிகாரத்தில் அவர் கண்ணீர் சொரிகிறார். யோபு 42வது அதிகாரத்தில் தேவன் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் அந்த மகனுக்காக இறங்குகிறார். அதே ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார். யோபுவின் ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார். எந்த இடத்துல காரியங்களுக்காக கண்ணீர் சொரிந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த கண்ணீர் உங்களுக்காக அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க கண்ணீரோடு விதைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, கம்பீரமாய் அறுக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்து கொண்டு இருக்கிறீங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். யோபுவை சந்தித்த தேவன் உங்களை சந்திப்பார். ஒரு நாட்கள் நானும் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சொரிகிற வேளை இருந்தது. அந்த கண்ணீருக்காய் பரலோகம் இறங்கி வந்தது. அந்த கண்ணீருக்காய் தேவன் பாதைகளை திறந்து கொடுத்தார். நாங்கள் பழுகி பெருகும்படி தேசத்தில் இடம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 26:22 வாக்குத்தத்தமாய் கொடுத்து தேவனுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்தார். ரெகோபோத் ஊழியத்தை கொடுத்தார். அதிசயமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த ரெகோபோத் ஊழியத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல கண்ணீர் சொரிந்தாலும் உங்களுக்காக இறங்குகிற என் ஆண்டவர் இருக்கிறார். நான் நிச்சயமா சொல்ல முடியும், நான் கடந்து வந்த அந்த சாட்சியின் நிமித்தம், நான் கடந்து வந்த பாதை நிமித்தம் சொல்ல முடியும், ஒரு நீதிமானுடைய கண்ணீருக்கு என் ஆண்டவர் இறங்கியே தீருவார். நிச்சயம் உங்களுக்காக இறங்குவார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இரட்டத்தனையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா தேவனுக்கு உதவி செய்வார். உறுதியா இருங்க, நிச்சயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.